ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைல் செலெக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னர் எலாஸ்டிக் வேஸ்ட் பேண்ட் வெர்சஸ் அவுட்டர் எலாஸ்டிக் வேஸ்ட் பேண்ட். இன்னர் எலாஸ்டிக் வேஸ்ட் பேண்டுக்கும் அவுட்டர் எலாஸ்டிக் வேஸ்ட் பேண்டுக்கும் இருக்க டிஃபரன்சஸ் தான் பார்க்க போறோம். ஸோ பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னர் எலாஸ்டிக் வேஸ்ட் பேண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும், அவுட்டர் எலாஸ்டிக் வேஸ்ட் பேண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னர் எலாஸ்டிக் வேஸ்ட் பேண்ட்ல பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் வந்து வெளியே தெரியாம இன்விசிபிளா இருக்கும். அதுவே அவுட்டர் எலாஸ்டிக் வேஸ்ட் பேண்ட்ல எலாஸ்டிக் நல்லாவே வெளியே தெரியும். அவுட்டர் எலாஸ்டிக் வேஸ்ட் பேண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. எலாஸ்டிக் ஃபேப்ரிக் மேல எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. அதுவே இன்னர் எலாஸ்டிக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக்கே டைரக்டா எலாஸ்டிக் மேல கவர் ஆகி வந்திருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் வந்து டைரக்டா ஸ்கின்ல படுறதுனால இரிட்டேஷன் வரும். ரொம்ப ரப் ஆயிட்டு ரேஷஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கும். இன்னர் எலாஸ்டிக் டைப் இன்னர்ஸ் யூஸ் பண்றதுனால இரிட்டேஷன்லாம் கொஞ்சம் குறையும். ஸோ இந்த தைஸ்க்கு எல்லா இடத்துலயுமே அவுட்டர் எலாஸ்டிக் டைப் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னர் எலாஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா இன்னர் எலாஸ்டிக்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு எலாஸ்டிக்குமே நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று செட் ஆகும். அவங்களோட ஸ்கின் டோனை பொறுத்து அவுட்டர் எலாஸ்டிக்கா இன்னர் எலாஸ்டிக்கான அவங்க தான் ப்ரிஃபர் பண்ணிக்கணும். ஒரு சிலர் எனக்கு அவுட்டர் எலாஸ்டிக் யூஸ் பண்ணாதான் கிரிப்பா இருக்கு, டைட்டா ஹிப்ல ஏரியால நிக்குது, இன்னர் எலாஸ்டிக் யூஸ் பண்ணா அது சரியா இருக்க மாட்டேங்குது, லூஸ் ஆயிடுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு இது ஸ்கின்ல டைரக்டா அப்ளை ஆகும்போது நமக்கு ஸ்வெட் ஆச்சு அப்படின்னா எலாஸ்டிக்கோட அச்சு அப்படியே நம்ம ஸ்கின் டோன்ல பதியும். அந்த டைம்ல நமக்கு ரேஷஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுவே இன்னர் எலாஸ்டிக் டைப்ல ஃபேப்ரிக்கால கவர் பண்ணி இருக்கிறதுனால ஃபேப்ரிக் ஓரளவுக்கு அந்த ஸ்வெட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த இரிட்டேஷன்ல இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ நைஸ் டே.